ஆலையில் 2 ஊழியர்கள் உயிரிழப்பு என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 உயிரிழந்திருக்கிறார்கள். ஒடிசாவை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். திருப்பூர் அருகே பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 நபர்கள் உயிரிழந்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வராஜ் வழங்க நாம் கேட்கலாம். செல்வராஜ், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அந்தியூர் ஊராட்சிக்குட்பட்ட சடையபாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு தினமும் பப்பாளி பழங்களை கொண்டு ஜூஸ் தயாரித்து மதிப்பூட்ட பொருட்கள் தயாரித்து கொச்சின், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பப்பாளி சாஸ் தொழிற்சாலையில் வெளிவரும் கழிவுநீர் தொட்டியில் ரோஹித் விகாஸ், அருண் குமாங்கோ ஆகியோர் எதிர்பார்த்த விதமாக தொட்டியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் தொட்டியிலிருந்து 20 மீட்டு அந்த உடுமலை அரசு மருத்துவமனை கொண்டு வந்தனர். அப்போது 2 விஷவாயு தாக்கி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த உடுமலை காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கழிவுநீர் தொட்டியில் உயிரிழந்த முதல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த உடுமலை அருகே பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 பலியான சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ள விஷயம்.